Hello students, 10th English Public Exams April 2, 2025 நாளைக்கு வெனஸ்டே எக்ஸாம்ஸ் நடக்க இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிவத்துக்கு நம்பர் போடலை, டீட்டெயிலுக்கு நோட்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன், ஒரு டீட்டெயிலுக்கு 8 பேஜஸ் கொடுத்துருக்கேன், 6 பேஜஸ் கொடுத்துருக்கேன், ஒரு சில டீட்டெயிலுக்கு 4 to 5 பேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கு எவ்வளோ மார்க் போடுவாங்க, படிவம் கொஸ்டின் நம்பர் போடலன்னா மார்க் போட மாட்டாங்களா, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நமக்கு இங்கிலீஷில் வரக்கூடாது. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் எப்படி எழுதணும், எப்படி சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி நம்ம 90க்கு குறையாம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் நடந்ததுல அந்த ஆன்சர் ஷீட் வச்சு, ஒரு ஆன்சர் ஷீட் மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு 3 ஆன்சர் ஷீட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ சொல்ல போறேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பவும் கமெண்ட்ல நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே வரேன். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இமிடியேட்டா கமெண்ட் பண்றீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக கூட முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ள கமெண்ட்ல இதை போடுங்க அதை போடுங்கன்றீங்க. நான் எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? யோசிச்சு பாருங்க, என்னோட வீட்டு வேலைகளை கூட நான் ஓரம் வச்சுட்டு நான் யூடியூப்ல உங்களுக்காக நான் டைம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நல்லதுக்கு தான் ஒவ்வொரு விஷயமும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 85 மார்க்ஸ் வாங்கினதும், 97 மார்க்ஸ் வாங்கினதும், 96 மார்க்ஸ் 99 மார்க்ஸ் வாங்கினதும், ஏன் அந்த 1 மார்க் போச்சு, ஏன் அங்க அந்த 3 மார்க்ஸ் போச்சு, எங்க அந்த இடத்துல 15 மார்க்ஸ் போச்சு, ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்தா மார்க் குறைப்பாங்களா, இல்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்தா மார்க் குறைப்பாங்களா, இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க 5 மார்க்ஸ்ல எதெல்லாம் சூஸ் பண்ணி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும், போயம் பேராகிராஃப்ல எப்படி படிக்கலாம், ப்ரோஸ் பேராகிராஃப்ல எப்படி படிக்கலாம், அதே மாதிரி 2024 பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு எல்லாமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்பயே சொல்லிடுறேன், கண்டிப்பா இன்னும் வீடியோ இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வீடியோ லென்த்தியா தான் போகும். ஆனா தயவு செஞ்சு லென்த்தியா போனாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லான வீடியோ, நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, தொடர்ச்சியா 11th and 12th ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் வீடியோஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலை நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்ன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரையும் பிளேலிஸ்ட் லிங்க் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மற்ற இங்கிலீஷ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வீடியோஸ்க்கு மேல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத முக்கியமான அந்த தகவல்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் 99 மார்க்ஸ் எடுத்தவங்க ஏன் 1 மார்க் குறைஞ்சது அதை பார்த்துட்டு, தொடர்ச்சியா 97 மார்க்ஸ் எடுத்த பேப்பர், அடுத்தது 85 மார்க்ஸ் எடுத்த பேப்பர் பார்க்க போறோம். 99 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 99 மார்க்ல அவங்களுக்கு எங்க அந்த 1 மார்க் போய் சென்டம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். அவங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு லெஃப்ட் சைட்ல பாருங்க, கொஸ்டின் நம்பர் வைஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஸ்டின் வைஸ் டோட்டல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே 16 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, 14 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 2 மார்க்ஸ், அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸ்லாம் கரெக்டாக வாங்கிட்டாங்க. அடுத்து 30 வரையும் கரெக்டாக வாங்கியிருக்காங்க. 34, 35, 31லாம் 5 மார்க்ஸ் கரெக்டாக வாங்கிட்டாங்க. ஆனால் 42ல் 5 மார்க்ஸுக்கு 4.5 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 45லையும் 5 மார்க்ஸுக்கு 4.5 வாங்கியிருக்காங்க. ஸோ 42 and 45ல ஆஃப் மார்க் போயிருக்கு. ஸோ டோட்டலாக 1 மார்க்ஸ் குறைஞ்சதுனால 99 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ரைட் சைடில் பேஜ் வைஸ் டோட்டல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தேர்வு எழுதும் போது என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்றதுனால திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். உங்களோட டாப் ஷீட்ல மட்டும்தான் நீங்க சிக்னேச்சர் போடணும். சரிங்களா? ஒவ்வொரு பேஜ்லயும் போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட ஆன்சர் ஷீட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 2 சைடுமே நீங்க ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி நீங்க மேக்ஸ், இது இங்கிலீஷ்க்கு நமக்கு ரஃப் காலம் தேவை கிடையாது. மேக்ஸா இருந்ததுன்னா உங்களோட ஆன்சர் ஷீட்ல நீங்க லோயர் பார்ட்ல, அதாவது கீழ்ப்பகுதியில எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி சரியான வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். கட்டாயம் கொஸ்டின் நம்பரை கரெக்டா எழுதணும். வினா எண் எழுதாத மற்றும் தவறான வினா எண்கள் குறிப்பிடப்பட்ட எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. நல்லா கவனிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழுக்கே
நான் கொஸ்டின் நம்பர் போடலை மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னீங்க, படிவத்துக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு படிவத்துக்குன்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பேஜில் நீங்கள் அந்த படிவத்தை எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க கொஸ்டின் நம்பர் போடலைனாலும். ஆனால் நெடுவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஸ்டின் நம்பர் போடாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வெறும் கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அது ஆவா அல்லது ஆவா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டும். அதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ்லையுமே வந்து என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் போட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக வந்து லைன் விட்டு எழுதுங்க. அதே மாதிரி ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா ப்ளூ பென்ல எழுதுங்க, ஜெல் பென்ல யூஸ் பண்ணலாம், இல்லை இங்க் பென் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து எழுதாத ஆன்சர் ஷீட் எழுதாத பக்கம் இருக்குன்னா அதை வந்து குறுக்கு கோடு இடுங்க, கிராஸ் பண்ணுங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தது வினாத்தாளில் எந்த வித மார்க்கும் பண்ணக்கூடாது. கொஷின் பேப்பரில் நீங்கள் உடனே ஆன்சர் ஷீட் வாங்கினோடனே அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லாம் வந்து டக்கு டக்கு நம்ம வந்து மறந்துட போகிறோம், டிக் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு டாட் கூட வைக்கக்கூடாது. அப்படியே கொஷின் பேப்பர் க்ளீனாக இருக்கணும், கொடுத்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி விடைத்தாள் ஆன்சர் ஷீட்டை வந்து ஆன்சர் பேப்பரை எந்த விதமான சேதமும் படுத்தக்கூடாது, டோன்ட் டேமேஜ், ஓகே. அதே மாதிரி விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் பெயர் எழுதக்கூடாது. அதாவது எல்லா பேஜஸ்லேயும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பேப்பர் மிஸ் ஆகிட போகுதுன்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறது, அப்புறம் உங்கள் பெயர் எழுதுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆன்சர் ஷீட்டில் மார்ஜினில் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது, லெஃப்ட் மார்ஜினில், சரிங்களா. கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் போடணும். விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது. விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. அதாவது எந்த ஒரு பேஜுமே வந்து நம்ம சரியா எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்கிறது, இல்லை பேஜ் வேஸ்ட்டாக இருக்குது நம்ம முடிச்சிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது, ஓகே. அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் எழுதுறீங்களா, ஸோ அடிச்சுலாம் எழுதக்கூடாது. அடிக்காமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஆப்ஷன் கோடோட கரெக்டாக எழுதுங்க, ஓகே. ஸோ இது வந்து 99 வாங்குறதுக்கு அவங்களுக்கு எந்த இடத்துல மார்க் போயிருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1ல் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் எழுதி கொஷின் நம்பரும் போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதியிருக்காங்க. கொஷின் நம்பர் மார்ஜினுக்கு வெளியே எழுதியிருக்காங்க, மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷன் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா. அவங்க கொஷின் எழுதி ஆன்சர் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது சினானிம்ஸில் ஆன்டிசிபேட், அடுத்தது ஐ கேஸ், அடுத்தது ஹிஸ்டரிக்கல், இதுக்கெல்லாம் வந்து மீனிங்ஸ் என்ன, அதுதான் சினானிம்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 3க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் எழுதாமல் விட்டுட்டு இருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 4th 1 பாருங்க, 5th 6th இதெல்லாம் ஆன்டனிம்ஸ், இதுக்குமே ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். புரிஞ்சுதுங்களா. ஸோ 14 மார்க்ஸ் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க லைனை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜுக்கு 14 மார்க்ஸ் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணும்போது ரவுண்டாக கரெக்டாக எழுதுனால மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்த பேஜ் பாருங்கள், பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் பாருங்கள் 2 மார்க் கொஷின்ஸு. இது பாருங்கள் 15, 17, 18 3 கொஷின் எழுதியிருக்காங்க. மூணுத்துக்குமே வந்து 2 மார்க்ஸ், டோட்டலாக அவங்க 2 கொடுக்காம 6 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் எத்தனை லைன் எழுதுறோம் அப்படின்னு முக்கியம் இல்லை, கேட்குற கொஷின்ஸ்க்கு கரெக்டான நோட்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கரெக்ஷன் பண்ணும்பொழுது கிராமர் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அப்போ ஃபுல் மார்க் வந்துடும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்களா, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னா ராங் போட்டுருவாங்களா. ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம்தான். அதே நேரத்தில் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கையெழுத்து சரியில்லைனாலும் நீங்கள் நீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து புரிகிற மாதிரி நீங்கள் எழுதுனாவே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஆனால் புரியாத அளவுக்கு கிறுக்குனீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சுதுங்களா. ஸோ பார்ட் 2ல் செக்ஷன் 2ல் பாருங்கள், இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, பிக்கு வந்து ஒரு 1 மார்க், ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸு, சரிங்களா. அதுக்கடுத்தது 21, இங்கே வந்து மேலே வந்து 20, இந்த அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 21, அடுத்து 22, எல்லாத்துக்குமே வந்து 2 மார்க்ஸு, 4 மார்க்ஸ், இங்கே ஒரு 2 மார்க்ஸு, ஸோ டோட்டலாக வந்து 6 மார்க்ஸு. அவங்க வந்து இங்கே 8ன்னு கொடுத்தது பேஜ் வைஸ் டோட்டல், இங்கே மேலே ஒரு 6 இருக்கு இல்லையா, அதையும் இந்த 2வும் சேர்த்து பேஜ் வைஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 8 மார்க்ஸ்ன்னு கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். இந்த 21, 22க்கு சேர்த்து 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 23 கிராமர் பார்ட்டு பாருங்கள், பார்ட் 2 செக்ஷன் 3ல் உங்களுக்கு 23, 24, 26, சரிங்களா, இது எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து
சாரி, இது வந்து ராங் போட்டிருக்காங்களோன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் நான். 24 வந்து பக்கத்துல 6 போட்டிருக்காங்க, அது ராங் போட்ட மாதிரி இருந்துச்சு. 23, 24, 26 இந்த மூணுத்துக்குமே வந்து 2 மார்க்ஸ் இல்லையா? ஸோ 6 மார்க்ஸ் டோட்டலாக வந்து இங்கே 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 6 மார்க்ஸ், மேலே ஒரு 4 மார்க்ஸ். ஸோ பேஜ் வைஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா கீழே 10 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து 28th கொஸ்டின் ரோட் மேப், அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. வாக் ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் பாஸ்ட் த பஸ் ஸ்டாப், டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் ஸ்ட்ரெயிட், யுவர் டெஸ்டினேஷன் வில் பி ஆன் யுவர் ரைட் சைட். இதே தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரோட் மேப் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல செக்ஷன் 1ல உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் இல்லையா? ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேலே வந்து டைட்டில் எழுதிட்டாங்க, அடுத்து ஆத்தர் நேம், தீம், இதெல்லாம் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க ஆத்தர் நேம் கண்டிப்பாக எழுதணுமா? 100% ஆத்தர் நேம் எழுதணும், டைட்டில் எழுதணும், தீம் எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். ஓகே, சைட் ஹெட்டிங் சப் ஹெட்டிங் கொடுத்துட்டு இங்கே ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க, இங்கே ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5, இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் தான் வருது. சாரி, இங்கே மேலே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 2 மார்க்ஸ் வந்து கீழே பேஜ் வைஸ் உள்ள மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு மார்க் இன்னும் கொடுக்கல. 30க்கு 5 மார்க் கொஷின்ஸ் தானே, என்னடா 7 மார்க்ஸ் வருதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த வந்து பேஜ் வைஸ் டோட்டல் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 30, இந்த கொஷின் நம்பர் 30க்கான ஆன்சருக்கு மார்க் எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. மாரலோட எழுதியிருக்காங்க பாருங்க, கன்க்ளூஷன் எழுதி மாரலோட எழுதியிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பேஜஸ் வருதுன்னு. இங்கே ஒரு ஆஃப் பேஜஸ் எழுதியிருக்காங்களா? இங்கே ஆஃப் பேஜஸ் எழுதிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபுல் பேஜ், அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் பேஜ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜஸ் எழுதியிருக்காங்க. இதுக்கு 5 மார்க்ஸ். மாரல், டெக்னாலஜி இஸ் நாட் ஜஸ்ட் a tool, it can give learners a voice they may not have அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 31க்கு அதே போல் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ்லேயே வந்து மேலே இருக்க கொஷினுக்கு 5 மார்க்கு, கீழே இருக்க கொஷின் 5 மார்க்ஸில் டோட்டலாக 10 மார்க்ஸ். அட்டிக் வந்திருக்கு பாருங்க, அட்டிக் அடிக்கடி கேட்கக்கூடியது, சசங்கா, சன்யால். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கேரக்டர் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆத்தர், தீம் இதெல்லாம் வந்து எழுதிட்டு ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இவங்களே சொல்கிறேன், இந்த 31ல இந்த பேலன்ஸ் இருந்த லைனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான பேஜ்லேருந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே வரும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு மார்க் வரையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சைட் ஹெட்டிங் த பாஸ்ட், ப்ரொவிடன்ஸ், த ப்ரெசன்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாரல் கொடுத்து எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆஃப் பேஜுக்கு கம்மியாக எழுதியிருக்காங்க, அடுத்து ஃபுல் பேஜ், அடுத்து ஒரு ஆஃப் பேஜ். இதுவுமே வந்து ஒரு 1.5 பேஜஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல செக்ஷன் 2ல அடுத்து 34 போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இதுக்கு டைட்டில், ஆத்தர், தீம் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நோட்ஸுக்குமே எப்படி அழகாக ரவுண்ட் பண்ணி பென்சிலில், இது வந்து பிளாக்ல இருக்கவே பிளாக் பென் நினைக்காதீங்க, இது வந்து ஜெராக்ஸ் காப்பி, ஸ்கேன் காப்பி இல்லையா? ஸோ அதனால் இவங்க ப்ளூவில் எழுதியிருக்கிறது உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஆன்சருக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? அங்கேயே வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்கேயே 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து இவங்க எவ்வளோ பேஜஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு ஆஃப் பேஜஸ், இங்கே ஒரு 1 பேஜஸ், இங்கே ஒரு ஆஃப் பேஜஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2 பேஜஸ் மினிமம் கொடுக்கணும். அதுக்கடுத்து 35க்கு வந்து 5 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அல்ட்ரேஷன் வேர்ட்ஸு இதெல்லாம் எப்போவுமே அட்டன் பண்ணுங்க, ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி போயம் பேராகிராஃபும் ப்ரோஸ் பேராகிராஃபும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கிறத படிங்க. கன்ஃபார்ம் 1 கேட்டுருவாங்க, தயவு செஞ்சு அதை படிங்க, சரிங்களா? அதுலேயே அழகாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பார்ட் 3ல செக்ஷன் 3ல 38th கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு ABCDEன்னு போட்டு எல்லாத்தையும் எழுதி அதோட ஆன்சர் அழகாக எழுதியிருக்காங்க. இதுக்கு நோட்ஸ் பாருங்கள். அப்படியே எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுறதுனால 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது மணி விலாஸ், பியூர் வெஜிடேரியன். என்னது அது? அட்வர்டைஸ்மெண்ட் 1 பேஜ் ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க, ட்ரா பண்ணியிருக்காங்க, 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட், பெஸ்ட் ஆஃபர்,
மணி விலாஸ் பியூர் வெஜிடேரியன் ₹20 லெமன் ரைஸ் ப்ளஸ் டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கொடுக்கணும். சரியா? ஸ்லோகன்லாம் கொடுக்கணும். பெஸ்ட் ஆஃபர், கிராப் இட் நவ். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, உங்களோட அட்ரஸ் அதெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இவங்க வந்து இன்னும் அவுட்லைன் பார்டர் கொடுக்கல. நீங்கள் இன்னும் அவுட்லைன் பார்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். அதுக்கும் அழகாக 5 மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள், மேலே நோட்டீஸ்னு போட்டுட்டு அது எங்கே நடக்குதோ அந்த பிளேசஸும் என்ன ரீசனுக்கு நோட்டீஸோ அதை மெயினான ஹெட்டிங் அங்கே எழுதிட்டு டேட் எழுதிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துட்டு கீழே டேட், பிளேஸ், வென்யூ இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இது ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, 1 பேஜ் எழுதுனா போதும். செஸ் பிளேயர்ஸ் அதை வந்து நீங்கள் ஓனாக எழுதுறது தான். அந்த இடத்துல என்ன எழுதிட்டாங்க? தெர் ஆர் 2 பிளேயர்ஸ்னு எழுதிட்டு த பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் செஸ் அப்படின்னு போட்டாங்க. பிளேயிங் தி செஸ் வரணும், தவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ஆஃப் மார்க். இதில் முக்கியமாக கவனிக்கணும், இவங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. 5 மார்க்ஸ் கொடுத்து அதை அடிச்சுட்டு 4.5 மாற்றிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டோட்டல் வந்து இன்னொரு இடத்துல 4.5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த மெமரியில் வந்து என்ன ஆயிடுச்சு, இவங்க சென்டம் வாங்குறது மிஸ் ஆகி போயிடுச்சு. மெமரியில் வந்து இவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் லைனை வந்து அந்த கேபிட்டல் லெட்டர்லாம் போடாமல் விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஆஃப் மார்க் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஆஃப் மார்க் கட் பண்ணி 99.5 கொடுத்தா என்ன ஆகும்? ஆஃப் மார்க் ரவுண்ட் பண்ணி 100ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஆஃப் மார்க் போச்சுன்னா அங்கே வந்து 100 கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்னொரு ஆஃப் மார்க் எங்கே கட் பண்ணுறது அப்படின்னு திரும்ப எடுத்து தேடி அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க? 5 மார்க்ஸை இங்கே 42ல் த செஸ்ன்றதுல த விட்டுட்டாங்கன்னு அந்த கிராமட்டிக்கல் வேர்டை கண்டுபிடிச்சி 4.5 கொடுத்துருவாங்க. இது எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் யாரோட பேப்பர் அதிகமாக ரொம்ப பார்ப்பாங்க அப்படின்னா, சென்டம் எடுக்கிற பிள்ளைங்களோட பேப்பரை பார்ப்பாங்க. சென்டம் வர மார்க் வந்துடுச்சு, சென்டம் கொடுத்துட்டாங்க ஒரு டீச்சர் அப்படின்னா, அது இன்னும் 2-3 பேர் கைக்கு போய் திரும்ப அதை ரீசெக் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் இவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இவங்க 100% கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி உங்களுக்கு சென்டம் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி சென்டம் பேப்பர்லேயே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, கரெக்ஷன் பண்ணுறவங்க அந்த செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரீசெக் பண்ணுறவங்க அவங்க கண்ணிலே படாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து மனிதாபிமான முறையில் வந்து அதை ஸ்கிப் பண்ணி போட்டுருவாங்க சென்டம்னு. ஒரு சில டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுறவங்க அதுக்கு மார்க்கை கம்மி பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்கிறது, எப்பவுமே பப்ளிக்கை பொறுத்த வரையும் பை லக் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸோட கிரேஸு, கடவுளோட கிரேஸ் ரொம்ப முக்கியம்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 43 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஸோ 4th சப்டிவிஷன். இதுக்கான நோட்ஸ் என்னன்னு பாருங்க. இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் ரைட்டிங். அதுக்கு அடுத்தது பார்ட் 3 செக்ஷன் 5 மெமரிக்கு 4.5, இங்கே ஆஃப் மார்க் குறைஞ்சிடுச்சு. அடுத்து 46 சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து எழுதுறாங்க இல்லையா. ஸோ ஷேக்ஸ்பியர் ஆத்தர் நேம் எழுதிட்டு தீம் எழுதிட்டு ஹெட்டிங்கும் போட்டாங்க, டைட்டில் என்னன்னு கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு சினோப்சிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் கொடுக்குறாங்க. இது பாருங்க, உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன் பேஜை. இங்கே ஒரு 1 பேஜ், அதுக்கடுத்தது இது 1 2, அதுக்கடுத்தது 3, அதுக்கடுத்தது 4, அதுக்கடுத்தது 4.5 பேஜஸ் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜஸே பாருங்கள், ஒவ்வொரு பேஜிலும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 லைன் தான் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சின்ன பேஜ் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுத பாருங்கள். இந்த மாதிரி மாரல்லாம் எழுதுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி தட் டெம்பஸ்ட் எ போய்டிக் ஜஸ்டிஸ் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அந்த மாதிரி எழுதிட்டு மாரல் எழுதியிருக்காங்க. ஸோ அழகாக இவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? நீட் ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுனால சப்ளிமெண்ட்ரி அந்த பேராகிராஃப்க்கு 8 மார்க்ஸ் அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா அவங்க ப்ரெசன்ட் பண்ணதுனால, இல்லைனா உங்களுக்கு 8 மார்க்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? ஸோ நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 47 இந்த கொஷின்ஸ்க்கு 8 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் வந்து பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இவங்க வந்து எதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க? 47ல் ப்ரோஸ், அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க.
அதே மாதிரி போயட்டிக் லைன் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க. உஷாரா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசேஜ் கொடுத்து கேட்ட கொஷின்ஸ் அட்டன் பண்ணாங்க. 47ல் ஏ அட்டன் பண்ணிட்டாங்க. அது புத்திசாலித்தனம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி ஹிண்ட்ஸ் நீங்கள் எழுதும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுலேயுமே வந்து இவங்க பி எழுதியிருக்காங்க, ஏ சூஸ் பண்ணல. காரணம் அவங்களுக்கு எது, அதாவது உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கு நீங்கள் சைடனிங் கொடுத்துட்டு, தீம் கொடுத்து, சினோப்சிஸ் கொடுத்து, கேரக்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு மாரல் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ 99 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்தது 97 பார்த்துருவோமா? 97 மார்க்ஸ் எடுத்த பேப்பர் பாருங்க. இவங்க எதுக்கு மார்க் போயிருக்குன்னு கொஷின் வைஸ் டோட்டல் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். கொஷின் வைஸ் மார்க் கொடுத்துருக்கிறதுக்கு டோட்டல் வந்து 97ஆ? 1 மார்க் கொஷின்ஸ் 14 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, 2 மார்க்ஸும் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. 30th கொஷினில் ஒரு ஆஃப் மார்க் போயிருக்கு. ஓகே, 30th கொஷின். அதுக்கப்புறம் 32ல் ஆஃப் மார்க் போயிருக்கு. அதுக்கப்புறம் 34ல் 1 மார்க் போயிருக்கு. இங்கே ஒரு ஆஃபு, இங்கே ஒரு ஆஃப், அது ஒரு 1 மார்க்கா? அதுக்கு அடுத்தது 34ல் ஒரு 1 மார்க்கு, 2 மார்க்கா? அதுக்கடுத்து 41ல் ஒரு 1 மார்க். ஸோ 3 மார்க்ஸ் போயிருக்கு. எங்கெங்கே அந்த 3 மார்க்ஸ் போச்சு அப்படின்றத பார்த்துருவோம். 1 மார்க் கொஷின்ஸ் ஷார்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோ லென்த்தியாக போகுது, ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம். 14 1 மார்க் கொஷின்ஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ நீட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே பார்ட் 1 போட்டு கொஷின் நம்பர் போட்டு ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதிட்டிங்களா? கீழே பேலன்ஸ் இருக்க பேஜை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ், ஒரு பேஜில் 3 கொஷின், லைன் ஒவ்வொரு லைனும் விட்டு எழுதியிருக்காங்க. ஒரு ஆன்சருக்கு இன்னொரு ஆன்சருக்கு ஒரு லைன் விட்டு லைன் போட்டுருங்க இந்த மாதிரி. சரிங்களா? லாஸ்ட்டாக போடலான்னு நினைக்க வேணாம். ரொம்ப அழகாக எழுதுறேன்னு பொறுமையாக எழுதிட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் விட்டு வந்துட்டேன் ஆன்ட்டின்ட்டுலாம் எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது. அழகாக சமத்தாக டைமுக்கு அழகாக முதல்லேருந்தே ஃபாஸ்ட்டாக எழுத பாருங்கள். சுற்றி வேடிக்கை பார்க்காதீங்க. பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் வந்து 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 2லேயும் அதே மாதிரி 2 மார்க்ஸ் ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 3லையும் 24, 25, 27 இதுக்குமே 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 28க்கு வந்து 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 30க்கு பாருங்கள். 30ல் வந்து சினோப்சிஸ் போட்டு ரொம்ப அழகாக நல்லா சினோப்சிஸ்லாம் போட்டிருக்காங்க. சைட் ஹெட்டிங்லாம் கொடுத்து நோட்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு 4.5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? டிக் மட்டும் போட்டு அப்படியே விடாமல் நிறைய இடத்துல அண்டர்லைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதே மாதிரி இங்கே வந்து கன்வெர்ட், இந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அலிஷாஸ் லைஃப். அலிஷா வாஸ் அ டிசேபிள்ட் கேர்ள் ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம், எனக்கே புரியலை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியல. இந்த இடத்துல அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கன்வெர்ட் நினைக்கிறேன். அது புரியாததுனால அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஈ மாதிரி இருக்கிறதுனால. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக எழுதுங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சென்டம் போடாமல் மார்க்ஸ் போயிடும். ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலேயே அவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அவங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு 4.5 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கொஷினுக்கு சினோப்சிஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குது, ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை பாருங்களேன், நான் அப்படியே ஷார்ட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்க கிட்டேயும் நம்மளோட லக் இருக்குது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்க்கெலாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 4.5 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதுக்குமே ஆஃப் மார்க்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ப்ராக்டிக்கல் சோர்சஸ் சைட் ஹெட்டிங் அடுத்து செகண்ட் லைனில் பாருங்கள், அவங்களுக்கு சோர்சஸ்ன்றதுக்கு அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கு அடுத்தது செக்ஷன் 2ல் 34 சினோப்சிஸில் பாருங்கள். நீங்கள் வந்து ஏன் இந்த இடத்துல மார்க் போச்சுன்னு நம்ம கேட்கவே முடியாது. நம்ம என்னதான் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணாலும் நம்ம ஒழுங்காக எழுதலைன்னா அது கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சினோப்சிஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்தது போயம் எழுதிட்டு, தீம் எழுதிட்டு, இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்லின்றது ஆக்சுவலாக அவங்க வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு சில வேர்டு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கிறதுனால அதை ரவுண்ட் பண்ணி அதை வந்து மார்க் குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் புரிகிற மாதிரி கொஞ்சம் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் அழகு, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்றதை விட புரியணும், கரெக்ஷன் பண்ணுறவங்களும் புரியணும். ஸோ 1 மார்க் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 35ல் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இங்கே ஒரு 5 மார்க்ஸு, அதுக்கு அடுத்தது இதுக்கும் 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? லெட்டர் ரைட்டிங்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெட்டர் ரைட்டிங்கை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, எழுதவே இல்லை. இவங்களது பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மணி விலாஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பாக்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்லோகன்லாம் உள்ளே கொடுக்கணும். அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அதையும் கொடுத்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் என்ன வேர்டெல்லாம் சேர்க்க ஆட் பண்ணுறீங்களோ அந்த பிக்சர்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர்லாம் கொடுக்கணும். சரிங்களா? நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங். இந்த இடத்துல பாருங்கள் 1 மார்க் போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மே இன்வைட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ராங்காக இருக்குது. ஸோ அதுக்கு ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து நிக்கில் நிக்கிதா அப்படின்னு போடும்போது அவங்க வந்து மேலே வந்து அது திரும்பியும் நிக்கிதா அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. 2 பேர் இல்லாமல் ஒருத்தர் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? ஸோ யாரோ ஒரு பேரை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக அவங்க ரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணல, மேலே தான் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதை எழுதியிருக்காங்க, ரீகரெக்ஷன் எழுதி 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே மார்க் போகும் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. செஸ்ஸுக்கு ஃபுல்லாக 5 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது போயம்க்கு ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 46th கொஷின், இதுக்கு 8 மார்க்ஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லாவே இல்லை இங்கேயுமே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனாலும் 8 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்களேன். இங்கே பாருங்கள், ஆன் ஏ ஐலேண்ட் கொடுத்துட்டாங்க. ஐலேண்ட்னா ஆன் தான் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், ஆக்சுவலாக அதுக்குமே மார்க் குறைச்சிருக்கணும். ஆனால் இவங்க நல்லா எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். அதுக்காக ஃபுல் மார்க் கொடுத்துட்ருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு பேஜா, அடுத்து செகண்ட் ஒரு பேஜா, அடுத்து தேர்டு, அடுத்து 4th, அடுத்து 5th. ஸோ 5 பேஜஸ் எழுதியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பேஜ் முக்கியம் கிடையாது, உள்ள கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். சும்மா நான் கதை அடிக்கிறேன்ட்டு நிறைய கேப் விட்டு 5 பேஜஸ்லாம் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க மேலே வெறுப்பு தான் வரும். ஸோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, மாரலோட முடிச்சிருக்காங்க. வெரி குட். அதுக்கடுத்து அதுதான் சொல்கிறேன், கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளோட லக்கும் இருக்குது. 47ல் அவங்க ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பேலன்ஸ் இருக்க பேஜஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. நீங்களும் எழுதாத பேஜ் இருந்தால் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. 47ல் ஏ தான் எடுத்திருக்காங்க. ஏ வந்து உங்களுக்கு என்ன, அந்த பேசேஜ் கொடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்களே அது. சரி, நெக்ஸ்ட் வந்து 85 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 85 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எதனால் அவங்களுக்கு 15 மார்க்ஸ் போச்சு அப்படின்றத பார்த்துருவோம். வீடியோ உங்களுக்காக ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் என்னோட அந்த ஒரு உழைப்புக்காகவாச்சும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் பாருங்கள் எங்கெங்கே மார்க்ஸ் போயிருக்குன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து கிளியராகவே கொஷின் நம்பர்ஸ் நேராகவே மார்க்ஸே போடலை. கொஷின் வைஸ் டோட்டலே இவங்க ராங்காக எழுதியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 85 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆன்சர் ஷீட்லேயே ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணிக்கலாம் எங்கள் மார்க் போயிருக்குன்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொஞ்சம் வேகமாக காட்டுறேன், வீடியோ லென்த்தியாக போகுது. இவங்க பாருங்கள், கொஷின் நம்பர் 3லேருந்து 4க்கு போய் லைன் விட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் விட வேண்டாம். நீங்கள் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. கொஷின் நம்பர் 1 2 3 4ன்னு போட்டு ஆப்ஷன் எடுத்து ஆன்சர் எழுதுனா போதும். இதுக்கு முன்னே இப்போ தெரியுதுங்களா ஏன் நான் இந்த 3 ஆன்சர் ஷீட்டையும் ஒன்றா வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு. வீடியோ லென்த்தியாக போகுதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு சலிப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் வெரி வெரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், 14 1 மார்க்ஸையும் ஒரே பேஜில் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து 2 பேஜஸில் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி லைன் விட்டு. ஸோ ஒரே பேஜஸில் எழுதுங்க, கரெக்டாக ஆப்ஷன் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஆனால் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆன்சரும் கரெக்டாக எழுதியிருக்கணும். அப்படின்னா தான். சரிங்களா? இவங்களுக்கு வந்து 5th 1 6th 1 மார்க் போயிருக்கு. அதே மாதிரி 14க்கு 12 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பார்ட் 2ல செக்ஷன் 1ல் 15th 1, அதுக்கடுத்து 16th 1. அந்த 16 பாருங்களேன், இவங்க அடிச்சுட்டு இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து 15க்கும் 16க்கும் 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து இது 18த்தும் 2 மார்க்ஸு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 2ல உங்களுக்கு 19th 1, அதுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ் வந்துடுச்சு. அடுத்து 21ம் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, 20யும் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. செக்ஷன் 3ல ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
had been thought அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ் மிஸ்டேக் பண்ணதுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அடிச்சு போடாமல் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதர் வாய்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இங்கே ராங் பண்ணியிருக்காங்க. 24 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ராங் பண்ணியிருக்காங்க. 23, 24, 26, 25 இதையும் எழுதி வச்சுருக்காங்க, அதையும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க 26 கரெக்ஷன் பண்ணி அங்கே 2 மார்க்ஸு, 25 கரெக்ஷன் பண்ணி அங்கே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4 எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அடிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா, ஃபுல்லாகவே கூட அடிச்சு விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. 3 கொஷின் எழுத சொன்னால் 3 தான் எழுதணும். ஓகே. செக்ஷன் 4ல் 28 2 மார்க் கொஷின்ஸ். ரோட் மேப்பு. கோ ஸ்ட்ரெயிட், டர்ன் லெஃப்ட், பாஸ் த பஸ் ஸ்டாப், வாக் அலாங் த காந்தி மெயின் ரோட், டர்ன் லெஃப்ட், வாக் அலாங் த ரோட், யூ வில் சி ஸ்கூல். ஓகே. இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுனதுக்கு கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அடுத்து வந்து 31 அட்டிக்கு சசங்கா சன்யால் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா. இதுக்கு வந்து அவங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு ஒன்லி 3 மார்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பேஜில் ஆஃப் பேஜ், இங்கே ஒரு 1 பேஜ் எழுதிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. கண்டென்ட்டே இல்லை, மாரல் கொடுத்துட்டு அதோட முடிச்சுட்டாங்க. சரிங்களா, நோட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸ்க்கு நோட்ஸ் கொடுத்தாதான், 2 பேஜஸ் ஆச்சும் கண்டிப்பாக கொடுத்தாதான் அவங்க உங்களுக்கு நோட்ஸ்க்கு மார்க் கொடுப்பாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 32 பாருங்கள். இங்கே ஒரு ஆஃப் பேஜஸ் எழுதியிருக்காங்க, அடுத்து ஒரு ஃபுல் பேஜஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் ஃபுல் பேஜஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஸ்ட்ராங்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் பண்ணி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க, அப்படியே டிக் பண்ணி மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் எங்கெங்கே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. ஸோ 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதையுமே அடிச்சிட்டாங்க. ஓகே. தியரட்டிக்கல் ட்ரைனிங்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 46 இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா. இதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 46க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், அடிக்கல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணால் கூட சம்டைம்ஸ் மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ஓவர் ரைட் பண்ணாமல் நீட்டாக எழுத பாருங்கள். அதே மாதிரி த டெம்பஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலை, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் போட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிளாக்ல இருக்கவே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்குமே வந்து 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து 8 மார்க்ஸ் இல்லையா, 46 8 மார்க் கொஷின் 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 33க்கு பாருங்கள். இங்கே வந்து 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா போதாது, கரெக்டாக கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் 5 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பேஜஸாவது எழுதணும். சரிங்களா, அப்படின்னா தான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஹர்ன்றது அடிச்சடிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கும் மார்க் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது 35க்கு 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. 42க்கு 4 மார்க்ஸு. த பிக்சர் இஸ் அபவுட் செஸ் கேம், செஸ்ஸை பற்றி எழுதுறது. 5 மார்க்ஸ்க்கு 4 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இட் இஸ் அட்ராக்டிவ், ஐ லவ் இட், இட் கிவ்ஸ் அஸ் மெனி ஐடியாஸ், ஐ கேன் சி திஸ் பிக்சர் கிளியர்லி, வி கேன் சி 2 பிளேயர்ஸ். அதாவது இவங்களோட சென்டென்ஸ் வந்து ஓனாக எழுதியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் நல்ல ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 4 மார்க்ஸு. 38 பாருங்கள். ஏபிசி இதில் வந்து எந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏபிசிடிஇ அந்த பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்பாங்க இல்லையா, ஸோ அதை அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 5 மார்க்ஸ் வந்துடுச்சு. நோட் மேக்கிங்க்கு ஹிண்ட்டு கொடுத்து எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் எழுதியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக 11th 12th வீடியோஸும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நல்லா அவுட்லைன் பார்டர்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் 3 பேப்பரும் காட்டினேன். 3த்துல எது நல்லா இருந்தது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ முடிஞ்ச வரையும் எங்கே என்ன தப்பு பண்ணக்கூடாது, எதை கரெக்டாக பண்ணணும்,
இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நோட்டீஸ் ரைட்டிங்கில் 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு அந்த இடத்துல கரெக்டாக எழுதாமல் இந்த மாதிரி இடுக்கி இடுக்கிலாம் எழுதாதீங்க. ஸோ அவங்களுக்கு புரியலைன்னா கூட உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி மார்க்கை குறைச்சிருவாங்க. 47ல் ஏ அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு ஏன் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எதை கரெக்ட் பண்ணால் நம்ம சென்டம் எடுக்கலாம், என்னென்ன 5 மார்க்ஸ்க்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுக்கணும், எதை சூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்ற நிறைய முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆன்சர் ஷீட் இல்லை, 3 ஆன்சர் பேப்பரை நம்ம கரெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுத்துட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.